கடந்த 17ஆம் தேதியன்று பரமக்குடி கிளையைச் சேர்ந்த அரசு பேருந்து ஒன்று திருச்சியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு காரைக்குடி நோக்கி புறப்பட்டுள்ளது. அப்போது மாலை 5 மணி அளவில் காரைக்குடி வருமான வரித்துறை அலுவலகம் சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் பிரேக் பிடிக்க முயன்றபோது பிரேக் பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் ஓட்டுநர் இருக்கையிலிருந்து எழுந்து பிரேக் கட்டையை மிதித்த போதும் பேருந்து நிற்கவில்லை என கூறப்படுகிறது. இது பயணிகளுக்கு திகிலை கிளப்பியுள்ளது. மேலும் அப்பகுதியில் ஒரு வழி சாலைக்காக காவல்துறையால் பேரிகார்டு அமைக்கப்பட்ட நிலையில் அரசு பேருந்து பேரிகார்டில் மோதி சென்றது. 500 மீட்டர் தூரத்திற்கு பேரிகார்டு பேருந்தின் முன்பகுதியோடு இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் பேருந்து நின்றது. ஓட்டுநரின் சாமர்த்திய செயலால் பயணிகளுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் விபத்து தவிர்க்கப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சியிலிருந்து காரைக்குடி சென்று வந்த வண்டி இன்கம் டாக்ஸிலிருந்து வரும்போது அங்கிருந்து வரும்போது பிரேக் இல்லாமல் டிரைவருடைய திறமனால பேரிக்காலில் அடித்து கொண்டு போய் இன்கம் டாக்ஸ் புஷ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கொண்டு போய் திறமையில் நிப்பாட்டார். ஆளுக்கு எந்த சேதாரம் கிடையாது. வரும்போதே பிரேக் இல்லாமல் வந்து வண்டி. இந்த சம்பவம் குறித்து காரைக்குடி போக்குவரத்து கிளை மேலாளர் நாகராஜ் அவர்களிடம் கேட்டபோது பேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கிளையைச் சேர்ந்த பேருந்து என்றும் பேருந்து நல்ல நிலையில்தான் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஓட்டுநரின் கவனக்குறைவால் பேருந்து பேரிகார்டு மீது மோதியதாகவும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரமக்குடி கிளைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நேரில் பார்த்தவர்கள் பேருந்தின் பிரேக் பிடிக்கவில்லை எனவும், ஆனால் கிளை மேலாளர் நாகராஜ் பேருந்து நல்ல நிலையில்தான் உள்ளது என கூறுவது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.